இதாங்க கோவில். இந்த கோவிலில் தாங்க 2 பக்கமும் லிங்கம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 221 லிங்கமோ 250 லிங்கமான்னு தெரியலைங்க. இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. 2 சைடும் வச்சுருக்காங்க. உள்ளே போக போக போய்கிட்டே இருக்கு என்ட்ரில். இந்த வழி போய் இந்த வாய் வழி வர்றது மாதிரி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் அம்மன் தியான மண்டபம் வச்சுருக்காங்க. இந்த தியான மண்டபத்தில் பார்த்திங்கன்னா மனிதர் உடம்பு அப்படியே வரைஞ்சி அந்தந்த குறி போட்டு இந்த இதுக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த தியான மண்டபம் வச்சுருக்காங்க. உள்ளே இன்னொரு சாய்ந்த லிங்கம் இருக்குது. காசி விஸ்வநாதர் லிங்கம் மாதிரி சாய்ந்த லிங்கம் வச்சுருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வைகை கரைக்கு மேலே வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். நீங்களும் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி. இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு. வைகை டேம் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். வைகை ஆறு கரையோரமும் இருக்குது. நல்லா ஒரு அழகான ஒரு அமைப்பு. சுற்றி தோட்டங்கள், சுற்றி தென்னை மரம் சூப்பராக இருக்குங்க. இயற்கை சூழல் வாய்ந்த இந்த சிவன் கோவில் அனைவரும் போய் பார்க்கலாம்.